அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா கடற்கரை பகுதியில் அமெரிக்க போர் விமானங்கள் பறந்ததால் பரபரப்பு. உக்ரைனில் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா தாக்குதல். பணி கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸின் முடிவுக்கு ஐநா மற்றும் உலக நாடுகள் வரவேற்பு. அமெரிக்காவிற்கு புடின் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. பிரான்சில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தால் ஈபில் கோபுரம் மூடப்பட்டது. அமெரிக்காவில் உருவெடுத்த கொரோனாவின் மறு உருவம். இத்தாலியில் சாலை விபத்து, 2 இந்திய பெண்கள் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் மதப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. டிரம்பின் காசா போர் திட்டத்திற்கு ஹமாஸ் அளித்த பதிலுக்கு ஏமன் எதிர்வினை. ஈரானின் லோரெஸ்தானில் மீட்பு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழப்பு. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தம் இஸ்ரேலி இயலாமை ஏற்படுத்துகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல், 7 ஆயுததாரிகள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வெனிசுலாவின் வடக்கு பகுதி கரீபியன் கடற்கரை பகுதியில் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்கள் பறந்ததாக வெனிசுலா வான் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்க போர் விமானங்கள் எங்கள் கடற்கரையில் இருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் என தெரிவித்திருக்கிறது. தங்கள் நாட்டு கடற்கரை பகுதியில் அமெரிக்க போர் விமானங்கள் பறந்ததற்கு வெனிசுலா நாட்டின் பாதுகாப்பு மந்திரி விளாடிமிர் பெட்ரினோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் கூறும்போது, அமெரிக்கா வேண்டுமென்றே ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என கூறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று 1317வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனில் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ஒன்று தாக்குதல் நடத்தியது. உக்ரைனின் சுமி மாகாணத்தில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்று இஸ்ரேலிய பணி கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை உடனே நிறுத்த இஸ்ரேலை டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் ஹமாஸின் முடிவை அமைதிக்கான முக்கிய படியாக வர்ணித்தன. பிணை கைதிகளை விடுவிப்பதும் போர் நிறுத்தம் செய்வதும் இப்போது சாத்தியம் என்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறினார். இது ஒரு முக்கியமான முன்னேற்ற படி என்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறினார். மத்தியஸ்தம் செய்யும் கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று அவர் கூறினார். ஹமாஸின் அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையும் வரவேற்றது. இந்த துயரமான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருக்கும் ஐநா தலைவர் அன்டோனியோ குட்டரஸ் அழைப்பு விடுத்தார். நிரந்தர போர் நிறுத்தம் உடனடியாக நிறுவப்பட வேண்டும். அனைத்து பணி கைதிகளும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செய்வதில் எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உறவு மோசமாகிவிடும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீண்ட தூரம் தாக்கும் டோமாகாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கினால் இவ்வாறான சூழல் உருவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா உட்பட 140 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் நிபுணர்கள் பங்கேற்ற கூட்டம் ரஷ்யாவின் சோச்சி நகரில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் அதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்க தலைமையிலான நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் அனைத்தும் இந்த போரில் ஈடுபட்டுள்ளன.
அவர்கள் அனைவரும் எதிர்த்து ரஷ்யா போரிட்டு வருகின்றது, மெதுவாக முன்னேறுகின்றது, முன்னேறிய இடங்களில் வலுவாக நிலை கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. இதனை சமாளிக்க பட்ஜெட்டில் அரசாங்க செலவினங்கள் குறைக்கப்பட்டன. அப்போது சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதற்கிடையே நாட்டின் புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னு நியமிக்கப்பட்டார். ஆனால் இவரது நியமனம் போராட்டத்தை மேலும் தூண்டியது. இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் அனைத்தையும் தடுப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். அதன் போரில் தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் 85,000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் குவிந்தனர். இதன் காரணமாக உலக புகழ் பெற்ற பிரபல சுற்றுலா தலமான ஈபில் கோபுரம் மூடப்பட்டது. ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இதுகுறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை அறியாமல் சென்றிருந்த மற்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அமெரிக்காவில் கொரோனா வைரஸின் புதிய உருமாறிய வடிவமான ஸ்ட்ரேடஸ் எனும் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ட்ரேடஸ் என்பது கொரோனா வைரஸின் புது வடிவம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தற்போது அமெரிக்காவில் வேகமாக பரவி வருகின்றது. இதற்கு மருத்துவ ரீதியிலான பெயராக XFT என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மார்ச் மாதம் முதலில் இந்த வகை வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் குறைவான நோய் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் சுகாதார ஆபத்து என்பது குறைவாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு சற்று கடுமையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க், நியூ ஜெர்சி, டெலாவேர், வெர்மாண்ட், மிச்சிகன், விஸ்கான்சின், மினிசோட்டா மற்றும் வடக்கு தெற்கு டகோட்டா போன்ற மாகாணங்களில் இந்த வைரஸ் தாக்குதல் வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 இந்திய பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இத்தாலியின் கிராசஸ் டோ பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 9 சுற்றுலா பயணிகள் சிறிய பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வேன் ஒன்று அந்த பேருந்து மீது மோதியது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சிறார்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இத்தாலியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அந்நாட்டு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் விபத்தில் உயிரிழந்த 3வரில் 2 பெண்கள் நாகபுரியைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் உள்ள அவர்களின் உறவினர்களுக்கு தூதரகம் மூலம் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் கிழக்கு யாவா மாகாணமான சிடோர்ஜோ நகரில் அமைந்துள்ளது அல்ஜோசின் இஸ்லாமிய மதப்பள்ளி. இங்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மதப்பாடம் பயின்று வரும் நிலையில் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த மதப்பள்ளியில் 100கணக்கான மாணவர்கள் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மதப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் மாணவர்கள் பலர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 50க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது. ட்ரம்பின் காசா போர் நிறுத்த திட்டத்துக்கு கமாஸின் பதிலுக்கு ஏமனில் உள்ள அன்சார் அல்லாவின் அரசியல் பணியாக உறுப்பினர் ஒருவர் பதிலளித்தார். கமாஸின் பதில் யதார்த்தத்தால் வகைப்படுத்தப்படுகிறது என்று ஏமனில் உள்ள அன்சார் அல்லாவின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினர் முகமது அல்ஃபரா கூறினார். காசாவில் ஆக்கிரமிப்பு மற்றும் பட்டினியை தடுப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்கும் ஒரு நெகிழ்வான மற்றும் பொறுப்பான பதிலுடன் கமாஸ் ட்ரம்ப் திட்டத்திற்கு பதிலளித்தது என்று அவர் கமாஸ் தந்தி சேனலில் கூறினார். அதன் பதில் யதார்த்தம், சாத்தியக்கூறு மற்றும் தீர்வுகளுக்கான திறந்த தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. காசா மீதான தாக்குதல்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு தொடர்வதற்கு அமெரிக்காவும் சியோனிச ஆட்சியும் முழு பொறுப்பையும் ஏற்கும் என்று அல்ஃபரா வலியுறுத்தினார்.
ஈரானிய மாகாணமான லோரிஸ்தான் ரெட் கிரசென்டின் தற்காலிக இயக்குனர் ஜெனரல் கூறுகையில், லோரிஸ்தான் மாகாணத்தில் மீட்பு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 2 உயிரிழந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு ஈரானிய தேசிய தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், அலி முகமதி ஹெலிகாப்டர் கெர்மென்சா மாகாணத்தில் உள்ள ஈரானிய ரெட் கிரசன்ட் சொசைட்டியைச் சேர்ந்தது என்றும், வெள்ளிக்கிழமை நண்பர்கள் லோரிஸ்தான் மாகாணத்தில் உள்ள அஸ்னா கவுண்டியில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் உதவி கேட்ட ஒரு மலையேறு பெண்ணை மீட்பதற்காக அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். ஹெலிகாப்டர் அப்பகுதியில் தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளானதாகவும், விமானி கொல்லப்பட்டதாகவும், மீட்புக் குழுவைச் சேர்ந்த சிலர் காயமடைந்ததாகவும் முகமதி கூறினார். விபத்துக்கு பிறகு 10 மீட்புக் குழுக்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஹெலிகாப்டரின் 4 பணியாளர்களும் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 5 உறுப்பினர்களும் இருந்துள்ளனர். சியோனிச ஆட்சி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாமையே ஹிஸ்புல்லாவின் ராஜதபாணியாகும் சதித்திட்டத்துக்கு காரணம் என்று ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லாவின் தியாக தலைவர்களான ஜயத் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஜயத் ஹசீம் ஜபீதீன் ஆகியோரின் தியாகத்தின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐஆர்ஜிசி குட்ஸ் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி ஐஆர்ஜிசிபிக்கு அளித்த பேட்டியில் எதிர்ப்பு முன்னணியின் ஹீரோ எதிர்ப்பின் தலைவர் தியாகி சயத் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது விசுவாசமான தோழரும் சகோதரருமான முகாஜித் சயத் ஹசீம் சபீதீன் ஆகியோரின் தியாகத்துக்கு 1 வருடம் கடந்துவிட்டது என்று கூறினார். கடந்த 1 வருடமாக ஹிஸ்புல்லா தனது தலைவர்களை இழந்ததிலிருந்து இஸ்ரேலிய எதிரி அதை பலவீனமான இயக்கமாக காட்ட முயன்றாலும் அந்த இயக்கம் புதிய அனுபவங்களை கடந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்ததாகி வருவதாகவும், இந்த இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களுக்கு பதிலடியாக தயாராக உள்ளதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்து வருகின்றது. அழுத்தங்கள், தடைகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் கஷ்டங்களின் உச்சத்தை ஹிஸ்புல்லா சந்தித்துக் கொண்டிருந்த போது அதன் வீர தலைவரை இழந்தது. இருப்பினும் அது பின்வாங்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் அதன் மிக முக்கியமான வரலாற்று போர்களில் ஒன்றில் வலிமையுடனும் தைரியத்துடனும் நுழைந்தது என்று அவர் தொடர்ந்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் வடக்கில் குடியேறிகளுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் சியோனிச எதிரியின் குற்றங்களுக்கு எதிர்ப்பு படையின் பதிலின் ஒரு பகுதி மட்டுமே. மேலும் தளபதிகள் உடல் ரீதியாக இல்லாதது பாதையின் முடிவு அல்ல, மாறாக அவர்களின் ரத்தம் போர்முனையும் முன்னைப்போதையும் விட உயிரோட்டமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தீர்க்கமானதாகவும் ஆக்கியுள்ளது என்பதை காட்டுகிறது என்று மூத்த ஐஆர்ஜிசி தளபதி மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் இவ்வாறான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கும் கொடூரமான சிந்தனைகளுக்கும் ஹிஸ்புல்லா தயாராகி சிறந்த பலத்துடன் தயாராகி வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்படையினர் நடத்திய நடவடிக்கையில் 7 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆயுததாரிகள் இருப்பதாக கூறப்பட்ட தகவலின் பேரில் மாகாணத்தின் செரானி மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடக பிரிவான இன்னர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆயுததாரிகளை அவர்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்படையினர் திறம்பட தாக்கியுள்ளனர். இதன் விளைவாக ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.